அப்படியே நம்ம ஆளுகளாம் விட்டு தெருமுழுக்க வாழை மரத்தை கட்ட சொல்லு. சரி, அப்படியே பந்தலுக்கு சொல்லிடட்டுங்களா? பந்தலா? இல்ல சந்துருதான் நாளைக்கு வரான்ல, ஆமா, அவன்கிட்ட கேட்டு முடிவு பண்ணி. சரி. என்ன புள்ள, அப்பா போன் பண்ணாளா? பண்ணாரு. ஏதாவது சொன்னாளா? இல்ல மாமா, எதுவும் சொல்லல. நாளைக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் இங்க வராங்க. அது ஒண்ணும் இல்ல தாயி, நாளைக்கு நாளை மறுநாள் வரைக்கும் தான் நல்ல நாள் இருக்கான். அதுக்கப்புறம் இந்த 2 மாசத்துல எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாதுன்னு ஜோசிகார பையன் சொல்லிவிட்டான். அதான் நாளை மறுநாளே உப்பு தாம்பாலம் வச்சுக்கலான்னு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன திடீர்னு இவ்வளவு அவசரமா? என்னடா இப்படி பேசுறீங்க? இதுவே தள்ளி போச்சு, நாங்கெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இல்ல நீங்க 2 பேரும் சிங்கப்பூர் போகாம இங்க இருந்தீங்கன்னா பேசினா மறுநாளே இந்த கல்யாணத்தை முடிச்சிருப்பேன். சரி, எது எது எப்பப்ப நடக்குமோ அது எது அப்பப்பதானே நடக்கும். என்னதே சொல்லுது? ஆமா. சத்தி, நீங்க 2 பேரும் புறப்படுங்க. பட்டணத்துக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு விட்ட வேட்டி சட்டை துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம். வேலை வசந்தி, வா 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 வா, உள்ள வா. சப்பா, என்ன வெயில, என்ன வெயில. வெயிலா? அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் தெரியலையே. முத்தழகு, பழைய படத்துல வெளியில இருந்து வரவங்க எல்லாம் இந்த டைலாக் தான் சொல்லுவாங்க. உடனே வீட்டுல உள்ளவங்க மோர் கொடுப்பாங்க. இப்ப என்ன, உனக்கு மோர் வேணுமா? நேரடியா கேட்டு வாங்கி சாப்பிடு. தன்மானம் தடுக்குது முத்தழகு. நீயும் உன் தன்மானமும். சரி வா, உள்ள வா. வா. கொஞ்சம் நில்லு முத்தழகு. ஆமா, இன்னைக்கு என்ன ஆள் ரொம்ப அசத்தலா இருக்க? நிஜமாவா? ஆமா முத்தழகு, இவ்வளவு நாள் எங்கதான் ஒழிச்சு வச்சிருந்தேன் இவ்வளவு அழக. புது பாவாடை, புது தாவணி, புது ஜாக்கெட், கலக்கிற முத்தழகு. ரொம்ப ஓவர வைக்கப்பட்ட டைம் வேஸ்ட் பண்ணாத. நான் போய் மருதாணி பறிச்சுட்டு வரேன். ஏய், நீ அன்னைக்கு தானே மருதாணி பறிச்சுட்டு போன, வச்சுக்கலையா? எனக்கு இல்ல முத்தழகு, திவ்யா அன்னைக்கு. திவ்யா அண்ணியா? ஆமா, சக்தி திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க எனக்கு அண்ணி தானே. ஏய், என்னடி என்ன உளற? நிஜமாதான், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. யார் சொன்னாங்க? வீட்டுல ஐயா பெரியவங்க எல்லாரும் பேசி முடிவு பண்ணிட்டாங்க. ஆமா, நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்காங்க. உனக்கு யாரும் சொல்லலையா? ஏய், தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. நிஜமாதான் சொல்றியா? நான் சொல்றது உனக்கு நம்பிக்கை இல்லனா, நாளைக்கு திவ்யாவோட அப்பா அம்மா ஊர்ல இருந்து வராங்க. நீ நிச்சயதார்த்தம் வந்து தெரிஞ்சுக்கோ. நான் போய் மருதாணி பறிச்சுட்டு வரேன்.
ரோட்டு வழி வண்டி கட்டி போறவளே வாக்கப்பட்டு போறவளே நிறுத்து. ஏய், நீ இப்படி மருதாணி வச்சுக்கிறத பார்த்தா கண்டாங்கி சேலைய கட்டி கை நிறைய கொசுவம் வச்சுக்கிட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு இங்கே செட்டில் ஆயிடுவ போல இருக்கு. ஏன் செட்டில் ஆக கூடாதா? நான் என் சக்திக்காக என்ன வேணா பண்ணுவேன். ஐயோ, ரொம்ப புல்லரிக்குது திவ்யா. மாடு மேஞ்சிடு போகுது. ஏதாவது ஸ்டாப் பட்டன் அழுத்திக்கோ. ஏய், மருமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. ஏய், ஐயோ, எனக்கு டக்கு நியூ சாங்ஸ் எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது திவ்யா. ஒன்னும் வர தேவையில்ல, பேசாம உட்காரு. அது எப்படி திவ்யா இருக்க முடியும்? உனக்கு லவர் பாயோட என்கேஜ்மெண்ட். as a sister நான் எதுவுமே கலாய்க்கலன்னு வச்சுக்கோயேன், இந்த சீன்ல டெப்தே இருக்காது. இல்லாட்டி பரவாயில்ல. நாளைக்கு நிச்சயதார்த்தம், இன்னும் 1 month கழிச்சு டும் 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 தான். அப்போ திவ்யா ஜோதிகா சத்யனா மாதவன் கரெக்டா? ஏய், யாரா இருந்தாலும் மேரேஜ்க்கு அப்புறம் FN தான். எஃப்னா ஃபர்ஸ்ட் நைட் தானே ஐஸ்? அடி பாவி, பிஞ்சுடியே விளைஞ்சவ போல இருக்கே. எத்தனை படம் பாத்திருப்போம். எஃப்னாலே ஏன் ஐஸ் பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்றாங்க ரூம்ல? ரொம்ப முக்கியம். பேசாம மருதாணி வை. ஏ ஐஸ், எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்குப்பா. என்ன? நீங்களும் சிங்கப்பூர் போயிட்டீங்கன்னா என் கல்யாணத்துக்கு யார் பாட்டு பாடுவா? கவலையே படாத வசந்தி, நான் வந்து பாடுறேன் உனக்கு. ஓல்டு சாங் பாடக்கூடாது, நியூ லேட்டஸ்ட் சாங்ஸா பாடணும், சரியா? சரி, பாடுறேன். என்ன சாங் பாடுவேன்? ஊரோரம் புளிய மரம். என்ன பண்ற பாரு. பெரிய விருந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு கூரைக்கு நடுவில் கூட்டு வந்து ஆஃப் வாங்கி கொடுத்து சொதப்பிட்டியடா. டேய், உனக்கு இந்த கடையில் அக்கௌண்ட் இருக்காடா? ஏன் உங்ககிட்ட காசு இல்லையா? நான் மட்டும் இல்ல, என் பரம்பரையில யாருமே காசு கொடுத்து சரகடிச்சதே கிடையாது. ஓசிட்டானா? டேய், உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். உன் கண்ணு நல்ல கண்ணா இல்ல நொல்ல கண்ணா? என்னடா இப்படி கேட்டுட்ட? என்னடா எக்ஸிபிஷன்ல வாங்கின கண்ணாடிய 24 மணி நேரம் போட்டு தெரிஞ்சிட்டு மக்களுக்கு எம்ஜிஆர் கூட தான் போட்டு இருக்காரு, நான் மட்டுமா போட்டுன்னு இருக்கேன். அடி செருப்பால நீயும் தானே தரவன் எம்ஜிஆர் ஒன்னாடா? இல்ல, நானும் 2. உலராத, ஏதாவது விவரமா பேசு. ஆமா, சக்தி சக்தின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டே இருக்கிய. அப்படி என்னடா உனக்கும் அவனுக்கும் உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஓடுது? நானும் சக்தியும் அண்ணாமலையில் வர ரஜினியும் சரத் பாபுமாயிடா, அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப். நானும் சக்தியும் கூட தான் தளபதியில வர ரஜினியும் மம்முட்டியும் மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்டா. சக்திய உனக்கு கால் டவுசர் போட்டதுன்னு தெரியுமாடா? ஏன், உனக்கு அவன் போடாதுல இருந்தே தெரியுமா? சக்தியோட பர்சனல் விஷயம் எனக்கு தான் தெரியும். சிங்கப்பூர்ல அவனும் திவ்யாவும் ஃபைட்டிங்ல ஸ்டார்ட் பண்ணது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனது, அப்புறம் லவ்வர்ஸ் ஆனது, அதுக்கப்புறம் ஒரே வீட்டுல ஒன்னா வாழ்ந்தது. தட் இஸ் லிவிங் டுகெதர். அதெல்லாம் உனக்கு தெரியுமா? எனக்கு தான்டா தெரியும். அது என்னடா இது லவ்விங் டு குதிரை? என்னடா அது ரேஸ் குதிரை? அது எங்கடா ஓடுது? சிங்கப்பூர் கடல் கூட ஓடும், போய் பாருடா. ஐயோ, அங்க சொரெல்லாம் இருக்குமே, என்ன கடிச்சிடுமாடா? அதெல்லாம் மனுஷங்கள் தாண்டா கடிக்கும், உன்ன மாதிரி ஜந்திகள் எல்லாம் கடிக்காதா? கிரீஸ் தலையா? நீசா 2 ஆப்பாயில் போட்டு ஆப்பாயில் சாப்பிட்டியா? நீ கொஞ்சம் இந்த தோல் தலையா கொஞ்சம் பெருசு ஆச்சு. வரங்குயில கோயில எவ்வளவு ஆச்சு? மொத்தம் 46 ரூபாய். கோயில பட்டாணி எப்படி 46 ரூபாய் கொடுப்பான்னா பட்டாணி கொடுக்குறேன். கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணுங்கடா, ஏடிஎம் கார்டு அக்செப்ட் பண்ணுங்கடா. ஏபிடி பார்சல் பார்சல் சர்வீஸ் தான். இதெல்லாம் பார்சல் பண்ண சொல்றேன். புல்டாகோட என்னடா முட்டைக்குள்ள மண்டைய விட்டுறாரு. இப்படிப்பட்டவங்க தான் பஞ்சாயத்துல அடுத்தவங்களுக்கு தீர்ப்பு சொல்றாங்க.
முத்தழகு, 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 என்னம்மா லைட்டு கூட போடாம உட்கார்ந்து இருக்கிற? முத்து, கோச்சுக்காதம்மா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான், இனிமே குடிக்கவே மாட்டோம்மா. இப்படித்தான் ஜனம் சொல்ற, ஆனா குடிச்சிட்டு வராங்கறியா? என்னம்மா பண்றது, ஒரு மாதிரியா இருந்ததா, போய் குடிச்சிட்டு வந்துட்டாம்மா. பசிக்குது, சாப்பாடு போடுமா. முத்து, நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதம்மா, இருக்கிற வரைக்கும் இப்படியே காலத்தை கழிச்சிட்டு போக வேண்டியதாம்மா. நீ எழுந்து வா. முத்து, முத்தழகிய, அப்பா, என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? கண்ணெல்லாம் சிவந்து இருக்கு, அழுதியா? இல்லப்பா. இல்ல, நீ அழுது இருக்க, பார்த்தாலே தெரியுது. என்னம்மா, என்ன ஆச்சு உனக்கு? சொல்லுமா, என்னம்மா ஆச்சு? இனிமே அது யாராலையும் தீர்க்க முடியாத பிரச்சனைப்பா. சொல்லி என்ன ஆக போகுது? சொன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு தீர்த்து வைக்க முயற்சி பண்ணுவாள்ல, சொல்லுமா. நாளைக்கு சக்தி மாமாவுக்கோ அவர் கூட வந்த பொண்ணுக்கோ நிச்சயதார்த்தமா. சரி, அதுக்கு நீ ஏம்மா அழற? என்னை யாருமே புரிஞ்சுக்கலப்பா, என்னை யாருக்குமே பிடிக்கல. அம்மா செத்தப்பவே நானும் செத்து போயிருப்பேன்பா. ஆனா சக்தி மாமா இது உன்னாலையும் என்னாலையும் தீர்க்க முடியாத பிரச்சனைப்பா. என்னல? அட போப்பா, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அப்பாடா, ரொம்ப சந்தோஷம். பாக்கி அந்த ஸ்ரீதா இருக்கா, அவனையும் துரத்திட்டேன். அப்புறம் நான் நிம்மதியா இருப்பேன். ஆனாலும் நீ இப்படி எல்லாம் பண்ணுவன்ட்டு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கலப்பா. டேய், நான் உன்னை கனவுல நினைச்சு பார்க்க சொன்னா போட்டாங். உடல் மண்ணுக்கு உயிர் சக்திக்குன்னு வாழ்ந்துட்டு இருக்க என்ன பார்த்து கேள்வி கேட்க உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கும்? டேய் விட்ரா, உன் பிரச்சனை என்ன? உனக்கு தண்ணி போட காசு வேணும், அவ்வளவுதானே? நான் தர, வாங்கிட்டு போ. நான் யாரு? ஆமா, நீ யாரு? நான் யாரு? ஏடா, நீயே மறந்துட்டியா? நாம எப்படி எல்லாம் பழகி இருப்போம். உன் கூட பழகுனதே தப்புன்னு நினைக்கிற அளவுக்கு பழகி இருக்கும். விளையாடாதப்பா. இந்த குயில் கிட்ட சொல்ல வேண்டிய சீக்கிரட்டான விஷயத்தை கூட சொல்லாம நீ மறைச்சிருக்க பத்தியா? ஆமா, இவர் பெரிய இவரு விஷயத்த சொல்ற.
நீயும் திவ்யாவும் எப்படி எல்லாம் பழகுனீங்க, எங்க பாத்தீங்க, எப்படி எல்லாம் வாழ்ந்தீங்க அப்படிங்கிற முழு விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சுப்பா. என்னடா சொல்ற? ஸ்ரீயா எதிர்த்தான், ஆனா இப்ப அவன் என் உயிர் நண்பன். அவன் தான் உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டாயா. என்ன சொன்ன? எல்லாத்தையும் தான். எல்லாத்தையும் எல்லாத்தையும் தான்ப்பா. எல்லாத்தையும் என்ன சொன்ன சொல்லு. நீ சிங்கப்பூர்ல இருக்கும்போது உங்க ஐயா உங்ககிட்ட போன்ல பேசுனது, திவ்யாவோட ஐயா அவகிட்ட பேசுனது, அவங்க அம்மா உங்ககிட்ட பேசுனது, இப்படி பழகிக்கிட்டது, பாத்துக்கிட்டது, ஒரே இடத்துல வாழ்ந்தது, எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டாங்க. வேற என்ன சொன்ன? வேற என்னமோ சொன்னானே, ஏதோ லவ்விங்லி புதர்லயோ குதர்லயோ வாழ்ந்தீங்களாம் ஐயா. அப்படின்னா என்னப்பா, ஏதாச்சும் ஊர் பேரா? அது சிங்கப்பூர்ல நாங்க தங்கி இருந்தோம்ல, அந்த தெரு பேரு. இது எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்ட பத்திய. ரொம்ப முக்கியம். அதை விட அப்பதான் உன்னை தேடிட்டு இருந்தது. என்ன விஷயம் கேளு. அடக்கடவுளே, அப்பத்தாவ அந்த அனக்கொண்டா கிட்ட இருந்தா அவர் தப்பிச்சிடலாம், இவகிட்ட முடியாது.